ஹாய்ங்க. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழிப்பணியாரம் செய்யலான்னு தாங்க செஞ்சேன். எல்லோரும் செய்கிற குழிப்பணியாரம் தான். எனக்கு பொடி இட்லி, பொடி தோசைனா ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த பொடியை வச்சு குழிப்பணியாரம் செய்யலான்னு எனக்கு தோணுச்சு. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல குழிப்பணியாரத்துக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு, சீரகம் இது ரெண்டையும் போட்டு அது பொரியிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு வதக்கிப்போம். வதக்கினப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை தேவையான அளவு, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா இது ரெண்டையும் நறுக்கி நம்ம போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், போட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு ஏன் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம்னா ஸோ தட் வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும் அப்படின்றதுக்காக. சேர்த்து வதக்கிட்டு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வர வரையும் வெயிட் பண்ணி வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நிறுத்திட்டு இதை மாவோட ஆட் பண்ணி கலந்துப்போம். அப்புறம் குழிப்பணியார சட்டி வச்சு அது காயிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம குழிப்பணியாரத்தில் எண்ணெய் நிறையா ஊற்றணும் ஸோ தட் நம்மளுக்கு ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. அப்புறம் ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கிட்டு மாவை 3/4 அளவுக்கு ஊற்றினா போதும். ஸோ வெந்ததுக்கு அப்புறமேட்டு அது கரெக்டான அளவுக்கு வந்துடும். ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் நிறையா ஊற்றினா நம்மளுக்கு மொறுன்னு வரும். அதுக்காக தான் நம்ம ஊற்றுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து திருப்பி பார்க்கும்போது கோல்டன் ப்ரௌனில் இருந்துச்சுன்னா அண்ட் ஈஸியாக வந்துச்சுன்னா அது வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்படி திருப்பி போட்டு மூடி வச்சு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் நம்ம இப்போ கருவேப்பிலை பொடி செய்யலாம் அதுக்கு போடுறதுக்கு. ஸோ கடாயில் கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம்பருப்பு சேர்த்து அதை நம்ம வறுத்துப்போம். வறுத்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம், ஏன்னா அது கருவேப்பிலை பொடின்றதுனால. அண்ட் மிளகு இது ரெண்டையும் எடுத்து அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நொறுங்குற மாதிரியான பதத்துக்கு வந்துச்சுன்னா ரெடி கருவேப்பிலை. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெயில் பூண்டு அண்ட் நம்மளுக்கு இப்போ காஞ்ச மிளகா இது ரெண்டையும் நம்ம போட்டு வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகா கருகிறதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். பூண்டு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நம்ம மிளகா எடுத்துருவோம். பூண்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமேட்டு லைட்டாக சுருங்குனது நம்ம எடுத்துடலாம். பூண்டு அப்போயும் ரெடி. அப்புறம் எள்ளுங்க. இந்த மாதிரி பொடிக்கு எள்ளு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம எள்ளு போட்டுக்கிறோம். இதெல்லாம் எடுத்தாச்சு. இதோட உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை பொடி ரெடி. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதுவரையும் எடுத்து வச்சிருந்த குழிப்பணியாரத்தை எல்லாத்தையும் எடுத்து பொடியை தூவி லைட்டாக இது ஒட்டுறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சில பேருக்கு எண்ணெய் பிடிக்காது, இல்லை நெய் சில பேருக்கு பிடிக்கும்னா நெய்யும் ஊற்றிக்கலாம். நாம் இங்கே நெய் ஊற்றிருக்கோம். பார்த்தீங்களா, இதோ ஒட்டிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி மூடி இந்த மாதிரி வச்சோன்னா நம்மளுக்கு இது ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்தீங்கல்ல, இதே மாதிரி தாங்க செய்யணும். அதை அந்த பொடியை நாங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கெலாம் சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா தான் இருந்தது. நீங்களும் அதேமாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஷ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்லேயே ஏதாவது குறை இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி திருத்தி செய்கிறேங்க.